பிறகு சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்பினார். சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட 4 விண்வெளி வீரர்களை சுமந்து கொண்டு வந்தது டிராகன் விண்கலம். திட்டமிட்டபடி இந்திய நேரப்படி அதிகாலை 3:27 மணிக்கு புளோரிடா கடற்பரப்பில் டிராகன் விண்கலம் இறங்கியது. கடலில் இறங்கிய டிராகன் கேப்சூல் படகு மூலமாக பத்திரமாக கப்பலுக்கு இழுத்து வரப்பட்டது. கேப்சூலில் இருந்து சுனிதா உள்ளிட்டோர் உற்சாகத்துடன் வெளியே வந்து கையசைத்தனர். 9 மாதங்களுக்கு பிறகு சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து பூமிக்கு திரும்பினார் சுனிதா வில்லியம்ஸ். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம். முகிலன், விவரங்கள். சிவரஞ்சன், சுமார் 9 மாதங்கள் தங்களது அறிவியல் ஆராய்ச்சிகளை முடித்துக் கொண்டு நேற்று அதிகாலை 3:27 மணிக்கு புளோரிடா கடற்கரையில் அந்த டிராகன் 9 க்ரூ தரையிறங்குவதை நாம் பார்த்திருக்கிறோம். வெறும் 10 நாட்களுக்கு மட்டுமே திட்டமிடப்பட்டிருந்த அந்த ஸ்டார்லைனர் அந்த ஆராய்ச்சி குழுவில் விண்ணுக்கு சென்ற சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புச் வில்மோர் ஆகியோர் அந்த ஸ்டார்லைனரில் ஏற்பட்ட கோளாறுகள் காரணமாக அவர்கள் சுமார் 9 மாத காலம் அந்த சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்திலே இருந்து தங்களது ஆராய்ச்சிகளை தொடர்ந்து வந்தனர். அவர்களை மீண்டும் பூமிக்கு கொண்டு வருவதற்கான பல ஏற்பாடுகள், பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் பல்வேறு காரணங்களுக்காக அது தொடர்ந்து ஒத்திவைக்கப்பட்டு தற்போது டிராகன் 10 க்ரூ மூலியமாக அவர்கள் விண்ணுக்கு அனுப்பப்பட்டனர். தற்போது அந்த ஒரு குழு இங்கிருந்து பூமியிலிருந்து சென்றதை அடுத்து டிராகன் 9 மூலமாக தற்போது பூமிக்கு திரும்பி இருக்கின்றன. அதே போல நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி சுமார் 9 மாத காலம் அவர்கள் அந்த சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி நிலையத்திலே தங்கியிருந்தனர். அவர்களுக்கு பல்வேறு உடல் ரீதியாக இருக்கட்டும், அதாவது உளவியல் ரீதியாக இருக்கட்டும், அவர்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். அது தொடர்பாக இனி அடுத்த கட்டமாக அது தொடர்பாக அவர்களுக்கு அந்த சிகிச்சை மற்றும் அந்த கவுன்சிலிங் எல்லாம் வழங்கப்படும். நேற்று மிக முக்கியமாக நேற்று காலை அன்டாக்கிங் அவர்கள் அந்த சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்து அவர்கள் அன்டாக் செய்து சுமார் 17 மணி நேரம் அவர்கள் பயணித்து நேற்று பூமியின் புவிவட்ட பாறைக்குள் உள்ளே நுழைந்து அதன் பின்பு இந்த புளோரிடா கடற்கரை அவர்கள் நேற்று தரையிறங்கினர். மிக முக்கியமாக இதை வந்து டீஆர்பிட்டிங் என்று சொல்வார்கள். அதாவது மிக அதிவேகத்தில் இந்த டிராகன் 9 கேப்சூல் ஆனது பூமிக்குள் நுழையும். அது அவ்வாறு நுழையும் போது காற்று மற்றும் இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆகியவற்றினால் ஏற்படும் இந்த ஃப்ரிக்ஷன் காரணமாக இந்த மாடியூல் டிராகன் 9 மாடியூல் மீது அந்த வெப்பமானது பல ஆயிரம் செல்சியஸுக்கு உயரும். அதையெல்லாம் தாங்கும் வகையில் தான் இந்த கேப்சூல் ஆனது வடிவமைக்கப்படும். மிக முக்கியமாக அந்த டீஆர்பிட்டிங் என்பதுதான் இந்த பூமிக்கு திரும்புவதிலேயே மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வு நேற்று எந்த ஒரு பிரச்சனையும் இன்றி நேற்று தரையிறங்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்திருக்கிறோம். அவர்கள் புளோரிடா அந்த வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பி இருக்கிறார் சுனிதா வில்லியம்ஸ். டிராகன் விண்கலத்திலிருந்து வெளியேறிய அவர் உற்சாகத்துடன் கையசைத்த அந்த காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. 9 மாதங்களாக சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்துவிட்டு தற்போது அவர் பூமிக்கு திரும்பி இருக்கிறார். உடனடியாக மருத்துவ பரிசோதனைக்காக அந்த விண்வெளி வீரர்கள் அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றனர். தொடர்ச்சியாக முகிலன், தற்போது நான் குறிப்பிட்டது போல மருத்துவ பரிசோதனைகள் அடுத்தடுத்து அவர்களுக்கு மேற்கொள்ளப்படும், அதற்கான சிகிச்சைகள் அளிக்கப்படும். அவர்கள் இயல்பு நிலைக்கு, அதாவது எப்போதும் போல நடமாடுவதற்கான சூழல் என்பது எப்போது திரும்பும்? சிவரஞ்சனி, நாம் இது வந்து தொடர்ச்சியாக நியூஸ் 18 தமிழ்நாட்டில் நாம் தொடர்ச்சியாக இது தொடர்பான பல செய்திகளை பல நிபுணர்களின் கருத்தை கேட்டு வருகிறோம். அவர்களிடம் பேசும்போது அவர்கள் பூமிக்கு திரும்பியவுடன் சிறிது காலம் தேவைப்படும் என்றுதான் அவர்கள் நம்மளிடம் தெரிவிக்கக்கூடிய அந்த கருத்துக்களை எல்லாம் பார்த்தோம். இதுவரை அவர்கள் அந்த 0 கிராவிட்டியில் 9 மாத காலங்கள் 0 கிராவிட்டியில் இருந்து வந்துள்ளனர். இதனால் அவர்கள் இந்த பூமியில் அந்த ஈர்ப்பு விசைக்கு, பூமியில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு விசைக்கு அவர்களை அட்ஜஸ்ட் செய்து கொள்வதற்கு சிறிது காலம் ஏற்படும். அதே போல உடல் ரீதியாகவும் அவர்களுக்கு பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். மிக முக்கியமாக அந்த முதுகெலும்பு என்பது அவர்கள் அந்த 0 கிராவிட்டியில் இருந்ததால் அந்த முதுகெலும்பு என்பது
நேராக இருந்திருக்கும். வழக்கமாக இப்ப நாம் பூமியில் வசிக்கிறோம், நமக்கு அந்த முதுகெலும்பானது சிறிது வளைந்திருக்கும். ஆனால் அவர்கள் 0 கிராவிட்டியில் பல மாத காலங்கள் இருந்ததால் அவர்கள் முதுகெலும்பெல்லாம் நேராக ஆயிருக்கும். இனி அவர்கள் பூமியில் தற்போது தரையிறக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் இங்கு தங்கள் இயல்பு வாழ்க்கையை தொடங்கத்தான் அது அந்த இயல்பு நிலைக்கு வரும். அதே போல அது அந்த இயல்பு நிலைக்கு திரும்புவது என்பதுமே ஒரு நேரம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்தான் என்றும் அவர்கள் குறிப்பிட்டதை நாம் பார்த்தோம். அதே போல உளவியல் ரீதியாகவும் ஒரு சிறிய கூட்டுக்குள் விண்ணில் ஒரு சிறிய கூட்டுக்குள் 9 மாத காலங்கள் அவர் இருந்திருக்கின்றன. அதனால் தற்போது பூமியில் உள்ள அந்த சூழ்நிலைக்கு அவர்கள் ஒத்துப்போவதற்கு சிறிது காலம் ஏற்படுத்தும் என்றுதான் பல வல்லுநர்களும் தெரிவிக்கின்றன. சிவரஞ்சனி, முகிலன், அதே போல இந்த 9 மாத காலம் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் அவர்கள் மேற்கொண்டு வந்த பணிகள் என்னென்ன? அடுத்ததாக சென்றிருக்கும் இந்த க்ரூ 10 நபர்கள் அவர்கள் எத்தனை காலம் அங்கு இருக்க வேண்டிய சூழல் ஏற்படும்? கண்டிப்பாக சிவரஞ்சனி, அவர்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல அவங்க பல்வேறு, அதாவது விண்ணில் வாழ்வ உயிரினங்கள் வாழ்வதற்கும் போல மற்ற பல ஆராய்ச்சிகளை அவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தனர். அவர்கள் அதாவது இந்த 9 மாத காலங்கள் அவர்களுக்கு ஒரு எக்ஸ்டெண்டட் பீரியடாக இருந்தாலும் அவர்கள் ஆராய்ச்சியை அவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு தான் வந்தனர். பல்வேறு இந்த நாசா குறிப்புகள் எல்லாம் நாம் படிக்கும்போது அவர்கள் பூமிக்கு திரும்பும் வரை, அதாவது அவர்கள் திரும்பவும் அந்த கடைசி ஓரிரு நாட்கள் முன்பு வரை கூட அவர்கள் பல்வேறு ஆராய்ச்சிகளில் அவர்கள் ஈடுபட்டு வந்ததாகத்தான் தெரிகிறது. நீங்கள் குறிப்பிட்டதுபடி அவர்கள் அந்த சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் அவர்கள் தங்கி இருக்கும் போது அந்த லைஃப் சப்போர்ட் சிஸ்டம்ஸ், ரோபோட்டிக்ஸ் மற்றும் இந்த ஸ்பேஸ் மெடிசன் ஆகியவற்றில் தான் அவர்களது ஆராய்ச்சி முக்கியத்துவமாக இருந்ததாக அதிகாரிகளும் அங்கு தெரிவிக்கின்றனர். சிவரஞ்சனி, தற்போது இந்த 4 விண்வெளி வீரர்களும் மருத்துவ கண்காணிப்பில் இருப்பதாக நாசா குறிப்பிட்டிருக்கிறது. இங்கிருந்து விண்வெளிக்கு செல்வதற்கு முன்பாக என்னென்ன பரிசோதனைகளை மேற்கொண்டு அவர்களை அனுப்புவார்கள்? சிவரஞ்சனி, ஏற்கனவே நம் பேசியது போல இது ஒரு எக்ஸ்டெண்டட் புரோட்டோகாலாகத்தான் இருக்கும். அவர்களுக்கு பல கட்ட பயிற்சிகள் வழங்கப்படும். அதுவும் இல்லாமல் மிக முக்கியமாக சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் முகிலன், நீங்க இணைப்பிலேயே காத்திருங்க.